ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். நம்மளுடைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 25 இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, உலக மலேரியா தினம் எப்பொழுது அப்படின்ட்டு. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25, சரியா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று மலேரியா, இன்னொன்று டெங்கு. மலேரியாவை பொறுத்த வரைக்கும் மலேரியா எந்த கொசுனால, இரண்டுமே பெண் கொசு, இரண்டுமே பெண் கொசு. மலேரியாவை தாக்கக்கூடிய கொசு ஸோ மலேரியா எந்த கொசுனால் வருகிறது அப்படின்னா ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ அப்படின்ற ஒரு கொசுனால் தான் வரக்கூடியது. அதுக்கடுத்து டெங்குவை பொறுத்த வரைக்கும் டெங்கு கொசு ஃபீமேல் ஏடிஸ் எஜிப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோவால் வரக்கூடியது. மலேரியா மற்றும் டெங்கு இரண்டு நோய்கள் கொசுவினால் வரக்கூடியது. மலேரியா அப்படின்றது ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ, டெங்கு அப்படின்றது ஏடிஸ் எஜிப்தி அப்படின்ற மஸ்கிட்டோ, ரைட்டா? அடுத்த கேள்வி, உலக நோய் தடுப்பு வாரம் 2025 எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 24 ஏப்ரல் 30 வரைக்கும், சரியா? நோய் தடுப்பு, இம்யூனைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இம்யூனிட்டி அப்படின்றது நம்மளுக்கு எதிர்ப்பு, அதாவது நோயை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி. அப்போ இம்யூனிட்டி குறையிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெச்ஐவி அப்படின்னு சொல்றது. நம்மளுக்கு நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி குறைந்தால் அது என்ன வைரஸ்னால வரக்கூடியது அப்படின்னா ஹெச்ஐவி வைரஸ். அதாவது ஹியூமன் ஹெச்ஐவினுடைய ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி, அதாவது இம்யூனிட்டி இல்லாத காரணத்தினால் வரக்கூடிய ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் ஹெச்ஐவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வேர்ல்டு. அதுக்கப்புறம் ஹெச்ஐவினால் வரக்கூடியது என்னன்னா எய்ட்ஸ், ரைட்டா? எய்ட்ஸ். உலக எய்ட்ஸ் தினம் எப்பொழுதுனா டிசம்பர் 1. எய்ட்ஸ் அப்படின்றதுனுடைய விரிவாக்கம் அக்யூர்டு, எய்ட்ஸினுடைய விரிவாக்கம் அக்யூர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரம், இதுதான் எய்ட்ஸினுடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் ஆங்கில மொழி தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 23 ஆங்கில மொழி தினம். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், முதல் ஆங்கில நியூஸ் பேப்பர் எப்பொழுது ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா 1980. அதனுடைய பெயர் பெங்கால் கெசட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொல்கட்டால வச்சு. இந்த பெங்கால் கெசட் நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் தான். நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது வேற என்ன கேட்குறாங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். நம்ம நேற்றே பார்த்தோம், ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்ட்டு. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா நாடு முழுவதும் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கிராம சபைகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து உரையாற்றுவார் அப்படின்னா பீகார் மாநிலத்திலிருந்து. அடுத்து, இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் வங்கியினுடைய துணை ஆளுநராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டி ரவிசங்கர் அவர்கள். ரிசர்வ் வங்கிக்கு ஆர்பிஐக்கு டோட்டலாக எத்தனை துணை ஆளுநர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர் என்னன்றத நான் இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். அடுத்தது, சமீபத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சர்வதேச பயண கப்பல் முனையம் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் மும்பை. இந்தியாவினுடைய லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் க்ரூஸ் டெர்மினல் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா மும்பையில். அடுத்து, ஸோ ஒரு துயரமான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா சுற்றுலா பயணிகளை குறிவைத்து ஏப்ரல் 22 பயங்கரவாத தாக்குதல் எங்கு நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற பஹல்கம் அப்படின்ற இடத்துல. பஹல்கம். அடுத்தது, சமீபத்தில் புனே ஃபிடே மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொனேரு ஹம்பி அவர்கள். புனே ஃபிடே மகளிர் கிராண்ட் பிரிக்ஸ். ஃபிடே அப்படின்றது என்னன்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனை தான் ஃபிடே அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். தான் ஃபிடே அப்படின்ட்டு
இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷனை தான் ஃபிடே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ எந்த வருஷம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1924 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா லவுசானேல இருக்கு. லவுசானே வந்து எந்த இடத்துல இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. லவுசானே வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் வந்து எந்த முயற்சிக்காக புதுமை பிரிவில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமரின் விருதை பெறுகிறார் அப்படின்ட்டு. ஆன்சர் வந்து அது எந்த ஒரு பிரிவு அப்படின்னா போஷான் ட்ராக்கர் ஆப். சரியா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் அவர்கள் வந்து எந்த முயற்சிக்காக பிரதமரின் விருதை பெறுகிறார் அப்படின்னா போஷான் ட்ராக்கர் செயலிக்காக. அடுத்தது நெக்ஸ்ட், பூமி தினத்தன்று வந்து சேவ் எர்த் கான்க்ளேவ். சரியா, எர்த் டே அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஏப்ரல் 22 அப்படின்ட்டு. சேவ் எர்த் கான்க்ளேவ் அப்படின்றத தொடங்கி வைத்தவர் வந்து யார் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள். அடுத்தது, இப்ப ரீசெண்டா அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதற்கு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ஷிம்லா ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஷிம்லா ஒப்பந்தம் அது வந்து எந்த வருஷம் கையெழுத்தானது அப்படின்னு கேட்குறாங்க. 1972. நான் வந்து அடுத்த திங்கட்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோவே எடுக்கிறேன். அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாகிஸ்தான் என்ன சொல்லியிருந்தாங்க, எங்கே நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். சரியா, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, 2025-2027 காலகட்டத்திற்கு குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான சர்வதேச திரைப்பட மையத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா ஜிதேந்திர மிஸ்ரா அவர்கள். ஜிதேந்திர மிஸ்ரா. நெக்ஸ்ட், டைம்ஸ் உயர்கல்வி ஆசிய தரவரிசை 2025 இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு முதல் இடத்தை பிடித்த பல்கலைக்கழகம் எது? அதாவது டைம்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்ல வந்து எந்த இன்ஸ்டியூட் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங், இந்தியன் இன்ஸ்டியூட் வந்து ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்குன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். என்ன ரிப்போர்ட்டு? அந்த ரிப்போர்ட் பேர் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏஷியா ரேங்கிங்ஸ் 2025. அடுத்தது, 2025-26 தேசிய பூஜ்ய தட்டம்மை ரூபல்லா ஒழிப்பு பிரச்சாரத்தை எந்த நாடு தொடங்கியது அப்படின்னா இந்தியா தான் தொடங்கியிருக்கு. இதில் மீசில்ஸ் அப்படின்னா தட்டம்மை, அப்படின்றது, அதுக்கப்புறம் ரூபல்லா. ரைட்டா, ரெண்டுமே வந்து வைரஸ் தான். அடுத்தது, இந்தியாவினுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் வந்து எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல எங்க அப்படின்னா அமராவதி. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க, பீகார்ல வந்து மதுபானி அப்படின்ற ஒரு இடத்துல தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளை வென்றவர்களுக்கு விருதுகளை வழங்கியவர் யார் அப்படின்னா மத்திய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள்தான். அடுத்தது, கொச்சியில் நடைபெற்ற 2025 தேசிய கூட்டமைப்பு சீனியர் தடகள போட்டியில வந்து பெண்கள் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் வென்றவர் வந்து யார் அப்படின்னா வித்யா ராம்ராஜ். 400 meters 2025 நேஷனல் ஃபெடரேஷன் சீனியர் அத்லெட்டிக்ஸ் காம்படிஷன் எங்க நடந்துச்சு? கொச்சியில நடந்துச்சு. அடுத்தது, ஸோ ரீசெண்டாக வந்து 50 வருஷம் கழிச்சு கிளாஸ் ஸ்வாப் அப்படின்றவர் எந்த ஒரு சர்வதேச அமைப்பினுடைய தலைவர் பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் அப்படின்னா உலக பொருளாதார மன்றத்தின் தலைவராக இருந்த கிளாஸ் ஸ்வாப் அப்படின்றவர் அவருடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு. உலக பொருளாதார மன்றம். ரைட்டா, அடுத்தது, இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்த அருண் 3 நீர் மின்சார திட்டம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா நேபாள். அருண் 3 நீர் மின்சார திட்டம். அடுத்து, 1891 ஆங்கிலேய மணிப்பூரி போரின் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் எந்த மாநிலம் வந்து கோங் ஜோம் தினத்தை கொண்டாடியது அப்படின்னா மணிப்பூர் மாநிலம் தான் கோங் ஜோம் தினம். சரியா, எக்ஸாம்பிள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோங் ஜோம் தினம் வந்து எந்த ஒரு மாநிலம் வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணிப்பூர். நெக்ஸ்ட், ஜெட்டா அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த 2வது இந்தியா சவுதி அரேபியா மூலோபாய கூட்டாண்மை கவுன்சில் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் இளவரசர் முகமது பின் சல்மான். அடுத்து, ஐபிஎல் வரலாற்றில் வந்து அதிக 50க்கும் மேற்பட்ட ஸ்கோர் அடித்தவர் என்ற சாதனையை சமீபத்தில் படைத்தவர் வந்து யார் அப்படின்னா விராட் கோலி அவர்கள். அதிக 50+ ஸ்கோர் அடித்த சாதனையை பெற்றவர் வந்து விராட் கோலி. அடுத்து,
தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அடுத்தது, உலக பொருளாதார கண்ணோட்டம் கொள்கை மாற்றத்தில் ஒரு முக்கியமான சந்திப்பு என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்ட ஒரு சர்வதேச அமைப்பு எதுனா அது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம். அடுத்தது, சமீபத்தில் நடந்த சவுதி அரேபிய கிராண்ட் பிரிக்ஸ் 2025 பட்டத்தை வென்றது. இது வந்து ஒரு கார் ரேஸ் மாதிரி, F1 ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆஸ்கர் பியாஸ்திரி. அடுத்து, செயற்கை நுண்ணறிவு தொழில்களில் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் MSDE மற்றும் மைக்ரோசாஃப்ட் தொடங்கிய திறன் மேம்பாட்டு முயற்சியின் பெயர் என்ன அப்படின்னா AI கேரியர்ஸ் ஃபார் உமன். AI அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. ரைட்டா, செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது, வெள்ளம் காரணமாக ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துல வந்து நிறைய வெள்ளம் வந்துருச்சு. அதனால வந்து இந்த ஒரு இடம் வந்து நியூஸ்ல வந்துச்சு, கின்ஷாசா நகரம். அது வந்து எந்த ஒரு நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு கேக்குறாங்க. காங்கோ ஜனநாயக குடியரசின் அந்த ஒரு நாட்டினுடைய தலைநகரம் தான் கின்ஷாசா. அடுத்தது, கடைசி கேள்வி. ஸோ சமீபத்தில் எந்த மாநிலம் வந்து மகிழா சம்பாத் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது? இந்த பிரச்சாரமானது பெண்களுக்கு வந்து நலத்திட்டங்களுடன் இணைக்கவும், பெண்களை வந்து நலத்திட்டங்களுடன் இணைப்பதற்காகவும், நிர்வாகத்தில் அவர்களின் குரல்களை வந்து உயர்த்துவதற்காகவும் ஒரு மாநிலம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா பீகார். எந்த மாநிலம் அப்படின்னா அது பீகார். சரி, இதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா IMF. அதுக்கான ஆன்சர் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜூலை 1944. ஜூலை 1944 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. உலக வங்கியும் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஜூலை 1944 தான். இந்த இரண்டுக்குமே தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசி. இங்க எழுதுறேன், வாஷிங்டன் டிசியில தான் இருக்கு. உலக வங்கிக்கும் தலைமையகம் இதுதான். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்தது ADB. ADBனா வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இங்க எழுதுறேன், இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1966. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. பிலிப்பைன்ஸ்ல இருக்குது. ஓகே, இது வந்து முக்கியம். அதுக்கடுத்து இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம், இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1965 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து நியூயார்க்ல இருக்கு. இதனுடைய தலைமையகம் நியூயார்க். ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வேற ஏதாச்சும் ஸ்டாட்டிக் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓகே, இதுல வந்து இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1, 1955 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து ஜெனீவால இருக்கு. ஜெனீவா எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ரைட்டா, அடுத்து இந்த வேர்ல்டு எக்கானமிக் ஃபோரம் பொறுத்த வரைக்கும், உலக பொருளாதார மன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1971 உருவாக்கப்பட்டது. இதனுடைய தலைமையகம் வந்து கொலோக்னில இருக்கு. கொலோக்னி எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்துல இருக்கு. தலைமையகம் கொலோக்னி எங்க இருக்குன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. ரைட்டா, இந்த உலக பொருளாதார மன்றத்தை தோற்றுவித்தவர், அதாவது ஃபவுண்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதுக்கான ஆன்சர் இந்த கொஸ்டின்லேயே இருக்குது. என்னன்னா கிளாவ்ஸ் ஸ்குவாப் அவர்கள் தான். கிளாவ்ஸ் ஸ்குவாப் அவர்கள் தான் இதை தோற்றுவித்தவர். ரைட்டா, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த மீசல்ஸ் ரூபல்லாவை பொறுத்த வரைக்கும் மீசல்ஸை உருவாக்குறது வந்து என்ன வைரஸ்னா மார்பில்லி வைரஸ். மார்பில்லி வைரஸ்னால வரக்கூடியது மீசல்ஸ் நோய். ரூபெல்லா எதனால் வரக்கூடியதுன்னா ரூபெல்லா வைரஸ். ரூபெல்லா வைரஸ்னால வரக்கூடியது. ஓகே, இது முக்கியம். அடுத்தது, இந்த ஷிம்லா ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திங்கக்கிழமை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பஹல்காம் தாக்குதலை பற்றி ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷிம்லா அப்படின்றது வந்து எங்கே இருக்குதுன்னா ஹிமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் தான் ஷிம்லா. ஹிமாச்சல் பிரதேஷின், அதாவது கேபிட்டல் ஆஃப், இங்கே போடுறேன் கேபிட்டல் ஆஃப், எதனுடைய தலைநகரம்னா ஹிமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் தான் ஷிம்லா. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சில முக்கியமானது. நெக்ஸ்ட், நம்ம இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு.
ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 25க்கு நான் நெக்ஸ்ட் அதாவது நாளைக்கு வந்து ஏப்ரல் 26க்கானது நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சமாக அதாவது நம்ம இப்போ தான் ஏப்ரல் 14 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து 11வது நாள். அதில் வந்து 2 நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வீடியோ வந்து நம்மளுக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாளோட சேர்த்து வச்சு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக வந்து எல்லாமே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி இந்த மாதிரி சயின்ஸில் இருக்க ஒரு கான்செப்டையும் ஒரு புதுசாக சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யூஎஸ்ஆர்பியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ரயில்வேஸாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு மேலே அல்லது அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு ஒதுக்கணும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் டெய்லி ஒதுக்குனீங்கன்னா அது எக்ஸாம் டைமில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் கரெக்டாக நம்ம வீடியோ பார்த்தாலே போதுமானது தான். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இருக்குது தெரியுமா, யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸு, அது போக எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே நம்மளுடைய வீடியோவில் இருந்து மட்டும்தான் வரும். அது ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஓகே நம்ம வீடியோலேருந்து வந்திருக்குன்றது நான் தனியாகவே போடவே செய்வேன், ரைட்டா? அதனால் இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், போதும். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.